சென்னை பெருநகர காவல் ஆணையர் மேலே 110 காவல் ஆணையர் மேலே எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம பேசுகிறனால அப்பகுதி காவலர்கள் ஐயோ நம்ம விஷயத்தெல்லாம் எடுத்து விடுறாரே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவன் பெரும்பாலான ஸ்டேஷனுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்கான். இப்போ கிரைம் அக்யூஸ்டுன்னு கிரைம் அக்யூஸ்டுன்ற ஒரு பொறுத்தளவுக்கு அவங்களா உண்மையை சொல்லுவாங்க. ஒரு அக்யூஸ்ட் அடிக்கு பயந்துட்டு சார் அடிக்காதீங்க சார் நானே சொல்லிடணும். ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்படின்னும் போது இவனோட ப்ரீவியஸ் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இவனை செக் பண்ணுறதுக்கு லைவில் பார்க்க வருவாங்க. ஏய் என்னடா அங்கே ஒருத்தர் சார் எனக்கு 25,000 ஒரு நாளைக்கு வருமானம் வந்துட்டு நான் ஏன் சார் திருட போகிறேன், காரை பாரு, அவன் வேறு லெவலில் ஆகிட்டான்ப்பா, லோக்கலில் கட்சிக்காரங்க கூடலாம் இருக்கான். அப்போ வாட்ஸ்அப் டிபியில் உதயநிதி கூட இருக்க டிப்டி சிஎம் கூட இருக்கிறதையும் ஒரு ஃபேஸ்புக் டிபியில் தன்னுடைய அமைச்சர் கூட இருக்கும்போது அப்பகுதியில் இருக்கவங்களாம் இவருக்கு மாசாக இருக்கார், அண்ணன் லெனின் சட்டை தான் போகிறார், லெனின் பேட்டை தான் போகிறார், எல்லாரும் கூட இதாக இருக்கார், காரில் கட்சி கொடி. இப்போது நான் திமுக கொடியை கட்டுறதுக்கும் அதிமுக கொடியை என்னோட காரில் கட்டுறதுக்கும் நான் உறுப்பினராக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆனால் அப்பகுதியில் இருக்க கட்சி நிர்வாகிகள் ஏன் இவனை சேர்த்தாங்கன்னு தான் என்னோட கேள்வி.